வாங்க டேஸ்டியான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொரியல் சாம்பார் சாதம், பருப்பு சாதம், கீரை சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, தோசை கூட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடான உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க காலிஃப்ளவரை அதில் போட்டு 5 நிமிஷத்துக்கு பிளான்ச் பண்ணுங்கள். அது கூட கொஞ்சோண்டு சால்ட்டும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இந்த பவுலை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. ஃபைனாக சாப் பண்ண ஒரு ஆனியனை போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க. அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ காய்க்க வேண்டிய மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. சாம்பார் பொடியை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கினாவே தனி மிளகாய் பொடி அளவுக்கு கலர் கொடுக்கும். இப்போ நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ, ஒரு இனுக்கு கருவேப்பிலையை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 8 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ளேமை ஹை ஆக்கி வாட்டர் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. டேஸ்டியான காலிஃப்ளவர் பொட்டேட்டோ பொரியல் ரெடி. இந்த காலிஃப்ளவர் பொட்டேட்டோ காம்பினேஷன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.